அமைச்சராக இருக்கிற பொழுது விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு செய்த மனநிறைவான திட்டங்களில் பல இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி எத்தனையோ இருக்கிறது. அதில் முக்கியமானதாக கருதக்கூடியது எங்களுடைய மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம். குடிநீர் பற்றாக்குறை தலைவிரித்தாடிய மாவட்டம். நரிக்குடி கருவக்குடியிலிருந்து சொக்கராம்புத்தூர் வரைக்கும், வீரசோலிலிருந்து கான்சாபுரம் வரைக்கும், இங்கிட்டு உப்பத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் அவதிப்படுகின்ற காலம் ஒரு காலத்தில் இருந்தது. அதிமுக ஆட்சி 2014 அமைந்ததற்கு பின்பு அம்மாவிடத்திலே சொல்லி நான் அமைச்சரான பின்பு ஏட்டளவில் இருந்த கனவுகளாக இருந்த திட்டங்கள், தாமிரபரணி திட்டங்கள், வாயளவில் இருந்த திட்டங்கள் எல்லாம் அம்மாவிடத்தில் சொல்லி மிகப்பெரிய திட்டங்களாக விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு 10 ஆண்டுகளில் சுமார் 7000 கோடி மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டங்களை இந்த மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி தொடக்கி வைத்திருக்கின்றேன். அதிமுக முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் தொடக்கி வைத்திருக்கின்றார்கள். நான் அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தியிருக்கின்றேன். தாமிரபரணி சிவலப்பேரி கூட்டுக்குடி திட்டம், அந்த கூட்டுக்குடி திட்டம் அம்மாவுடைய காலத்தில் தொடங்கி நிறைவேற்றப்பட்டது. காரியாவட்டி யூனியன், நரிக்குடி யூனியன், திருச்சூர் யூனியன், அருப்புக்கோட்டை யூனியன், விருதுநகர் யூனியன், 5 யூனியன் மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு அந்த தாமிரபரணி சிவலப்பேரி கூட்டுக்குடி திட்டத்தின் வாயிலாக தண்ணீர் கொடுக்கின்ற பணியை செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. சாத்தூர் யூனியன், வெம்பக்கோட்டை யூனியன், சிவகாசி யூனியன் 3 யூனியன்களுக்கு வாழ்கின்ற கிராமப்புற மக்களுக்கு தாமிரபரணி தண்ணீரை தாமிரபரணி மானூர் கூட்டுக்குடி திட்டம் என்ற ஒரு ஸ்கீமில் தண்ணீரை கொண்டு கிராமப்புற மக்களுக்கு கொடுத்தது அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு. தாமிரபரணி பிரதான திட்டமாக ராஜபாளையம் யூனியன், செல்லுத்தூர் யூனியன், வத்திரார்பு யூனியன், சேத்தூர் பேரூராட்சி, செட்டியார்பட்டி பேரூராட்சி, டவுளி புதுப்பட்டி பேரூராட்சி, வத்திராரி பேரூராட்சி, கொடிக்குளம் பேரூராட்சி, சுந்தரவாண்டியம் பேரூராட்சி, அம்சாவரம் பேரூராட்சி, கிட்டத்தட்ட 4, 5, 6, 7 பேரூராட்சி. அந்த 7 பேரூராட்சிகள் 3 யூனியனுக்கு அந்த தாமிரபரணி பிரதான திட்டத்தின் வாயிலாக தாமிரபரணி தண்ணீரை கொண்டு வந்து கிராமப்புற மக்களுக்கும் பேரூராட்சி மக்களுக்கும் கொடுத்தது அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு. அதேபோல் அங்கே காரியாவட்டி பேரூராட்சிக்கும் மல்லாங்கனர் பேரூராட்சிக்கும் தாமிரபரணி சிவலப்பேரி கூட்டுக்குடி வாயிலாக தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தோம். இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றிய அரசு என்று சொன்னால் அது அம்மாவுடைய அரசு தான். அம்மாவுக்கு விட்டு போன பணிகள் எல்லாம் எடப்பாடியார் தான் அதை முடித்து வைத்தார். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் முதலமைச்சராக அம்மாவுடைய மறைவு வந்த பின்பு சுமார் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி ராஜபாளையம், சிவகாசி திருத்தங்கள் ஒருங்கிணைந்த சிவகாசி மாநகராட்சி, அப்போ திருத்தங்கள் நகராட்சி, சிவகாசி நகராட்சி, சிவகாசி மாநகராட்சி, ராஜபாளையம் நகரம் 555 கோடி ரூபாய் செலவில் கொண்டா நகரம், தாமிரபரணி கொண்டா நகரம் கூட்டுக்குடி திட்டம் சங்கரகோவில் வழியாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அதற்கான பணிகளை தொடக்கி வைத்து 80% பணிகளை முடித்து வைத்து விட்டோம். அதிமுக ஆட்சியில் அமைச்சர் இருக்கின்ற பொழுது இன்று வரை அந்த பணிகளை முடிக்காமல் 20% பணியை முடிக்காமல் இழுத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் திமுக அரசு. 2 நகராட்சி, 2 ராஜபாளையம் பெரிய நகராட்சி, 1.5 லட்சம் ஓட்டு இருக்கு, மக்கள் 1.5 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. சிவகாசி மாநகராட்சி மிகப்பெரிய ஒரு ஸ்கீமு. இன்றைக்கி பைப் பூரா பதிக்கிற வேலைகள் முந்தின முடியாமல் இருக்குன்னா இந்த அரசு தான். நான் இருக்கும்போது 80% பணிகள் முடித்து இது திமுகவை சேர்ந்த மாநகராட்சி கவுன்சிலருக்கு தெரியும், முன்னாள் கவுன்சிலருக்கு தெரியும், எல்லா அரசியல் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இது அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு. அமைச்சர் கேடி பாலாஜி தான் கொண்டு வந்தாருன்னு தெரியும். அதே போல் சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை 3 நகராட்சிகளுக்கும் ஒரு அற்புதமான ஸ்கீம் தாமிரபரணியிலிருந்து பிரதான திட்டமாக கொண்டு வந்து 445 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் நான் தான் தொடக்கி வச்சேன். இந்த சொல்லக்கூடிய இடங்களுக்கு இப்போ ராஜபாளையம், சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை எல்லா இடங்களுக்கு வந்து ஜம்பு அமைக்கக்கூடிய இடங்களை எல்லாம் தேர்வு செய்த அதற்கான பூமி பூசியெல்லாம் நான் தான் அந்த பணிகளை தொடக்கி வைத்து அத்தனை இடங்களிலும் 80% பணிகளை முடித்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு. இன்றைக்கு அதில் உள்ள மீதி சதவீத பணிகளை முடிக்காமல் இன்று வரை இழுத்து வைத்திருக்கிறார்கள்.
இந்த பணிகள் எல்லாம் முடிய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அதிமுக அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுபோக சிலுத்தூர் நகராட்சிக்கு தாமிரபரணி தண்ணீர் இணைப்பு கொடுத்தோம். அதுபோக சிலுத்தூர் அங்கே செண்பக தோப்பிலிருந்து நீர் வரது கொண்டு வரதுக்காக அதுக்கு தேவையான ஒரு ஸ்கீம் அமைச்சு தண்ணீரை பற்றாக்குறை போக்குற சிலுத்தூர் நகராட்சிக்கு அந்த பணிகளை செய்து கொடுத்து தேவையான குடிநீரை அதிமுக ஆட்சி இருக்கிற வரை மக்களுக்கு கொடுத்த அரசு என்று சொன்னால் அது அதிமுக அரசு தான். இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களிலே சுமார் 7,000 கோடி இருக்கும். நாங்கள் கொண்டு வந்து எத்தனை இங்கே திருத்தங்கள் எடுத்துக்கிட்டு சொன்னால் செங்கமலாட்சி ஆணைக்கூடத்துலேருந்து நீர்த்தத்துலேருந்து தண்ணியை கொண்டு வந்தோம், செங்குளம் கம்மாயிலேருந்து தண்ணியை கொண்டு வந்தோம், மானூர் தண்ணியை சேர்த்து விட்டோம். இப்படி பல ஸ்கீம்களை வறட்சி வந்தாலும் சரி, வெள்ளம் அங்கே பைப்புகள் ஏதாவது சேதமாகி தண்ணீர் பிரச்சனை வந்தாலும் சரி, மற்ற சோர்ஸை வச்சுருந்தோம். சிவகாசிக்கு வெம்பக்கோட்டை சோர்ஸ் பழைய ஸ்கீம், அதை புதுப்பிச்சு புதிய குழாய்களை போட்டு புதிய கிணறுகளை தோண்டி பைப் லைனை போட்டு பதிச்சு சப்பளை சேனல்கள் எல்லாம் சரி செஞ்சு அதற்கான பணிகளையும் செய்து முடித்த காரணத்தினால் எந்த பிரச்சனை எங்கே வந்தாலும் சிவகாசி விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தங்கு தடையின்றி கொடுத்த அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு திமுக ஆட்சியில் எதுவுமே சரிவர பராமரிப்பது கூட கிடையாது. 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி, 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி, மாதம் ஒரு முறை தண்ணீர் ஆற்றினை விடுகின்றார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய போர்வெலை பயன்படுத்தி தான் மினரல் வாட்டரை வாங்கித்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்ற வேண்டும். ஒரு நல்ல அரசு, மென்மையான அரசு, நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற அரசு, அது அதிமுக அரசு வர வேண்டும் என்று இந்த மாவட்ட மக்களே ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். எடப்பாடியார் முதலமைச்சராக வருகின்ற காலம் நமக்கு ஒரு நல்ல காலமாக பொற்காலமாக அமையும் என்று எண்ணுகிறார்கள். அதற்கான தருணம் வந்து கொண்டிருக்கிறது.